ஜிஎஸ்டி ரிலேட்டடாக நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு வரக்கூடிய கமெண்ட்டாக இருக்கட்டும், மெசேஜாக இருக்கட்டும், அதில் நிறைய கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ரிலேட்டடாக தான் இருக்குது. ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு பயந்துட்டு நிறைய பேர் என்ரோல்மெண்ட் ஐடி வச்சு மீஷோவில் சேல் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது ஜிஎஸ்டி எடுத்துகிட்டா எனக்கு கமர்ஷியலாக மாறிடுமா, ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு எனக்கு ப்ராசஸ் சரியாக இல்லை, நான் ரெண்டல் ஹவுஸில் இருக்கேன், பர்மிஷன் கிடைக்கலன்ற மாதிரியான டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. ஜிஎஸ்டி எடுத்துகிட்டா நம்ம மந்த்லி ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கும் நிறைய பேர் பயப்படுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜிஎஸ்டி ரிலேட்டடாக நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதனாலே அவங்க பிஸ்னஸில் அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆகாமல் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஜிஎஸ்டி ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தனித்தனியாக ஆன்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஜிஎஸ்டி கன்சல்டன்ட் ஒருத்தர் இருக்கார். ஸோ நம்ம அவரோட பேசி நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம ஜிஎஸ்டி ரிலேட்டடாக கொஸ்டின் இருக்குது எல்லாருக்குமே ஒரே ஒரு செஷன் மாதிரி வச்சு அவங்களுக்கு ஃபுல்லாகவே ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணோம். ஸோ அதுக்காக தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட். உங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஆனால் ஜிஎஸ்டியில் எனக்கு நிறையா டவுட் இருக்குது, அதனால தான் நான் பிஸ்னஸில் அடுத்த ஸ்டெப் போகாமல் இருக்கேன், இல்லைனா ஜிஎஸ்டி ரிலேட்டடாக எனக்கு நிறையா கொரிஸ் இருக்குது, நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த செஷன் அட்டன் பண்ணலாம். இந்த செஷனுக்கான லிங்க் நீங்கள் நார்மலாக ஃப்ரீ தான். இது காசு அந்த மாதிரி காசு கட்டணும் வெபினார் மாதிரிலாம் இல்லை, ஃப்ரீ தான். ஆனால் ஜிஎஸ்டி ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு மீட்டிங், அவ்வளோதான். இது எப்படின்னா, ஒரு லிங்க் இருக்கும், என்னோடய பயோவில் ஒரு லிங்க் இருக்கும். அதில் மட்டும் உங்களோட மெயில் ஐடி மட்டும் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்படி தான் எத்தனை பேர் வராங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அந்த லிங்க்கு. அந்த மீட்டிங் நீங்கள் வேணும்னா கமெண்ட்டில் கூட நீங்கள் லிங்க்குன்னு கொடுக்கலாம். நான் உங்களுக்கு டேரெக்டாகவே டிஎம் பண்ணுறேன், கமெண்ட்டில் இல்லைனா ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஜிஎஸ்டி ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலுமே நீங்கள் இந்த செஷன் அட்டன் பண்ணலாம். வர சண்டே 3 to 4 இந்த செஷன் நடக்க போது. பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஜிஎஸ்டியில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணினாலே உங்களுக்கு மீட்டிங்கோட ஐடி வந்துடும். ஸோ மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் வாங்க, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம்.